வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஓகேங்களா, முக்கியமான திட்டங்களை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டான tn.gov.in ஓகேங்களா. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான பாலிசி நோட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. பாலிசி நோட்ஸ், இந்த பாலிசி நோட்ஸ்குள்ளே போனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓகேங்களா அந்தந்த வருடத்துக்கான திட்டங்கள் சார்ந்த என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்கன்ற மாதிரி டேட்டா மொத்தமும் இருக்கும். அதிலிருந்து தான் நம்ம இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன திட்டங்கள் இருக்குது, திருமண உதவி திட்டங்களில் எத்தனை திட்டம் இருக்குது ஓகேங்களா, அது இல்லாமல் மகளிர் நலன் திட்டங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணனா இந்த வெப்சைட்குள்ளே போங்க, tn.gov.in ஓகேங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் பாலிசி நோட்ஸ் ஓகேங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஓகேங்களா. இதிலிருந்து நம்ம இன்றைக்கி மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகளிர் நலன் சார்ந்து என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சிம்பிளாக ஓகேங்களா, என்னென்ன திட்டம் இருக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கடுத்ததாக 4 வகையான திருமண உதவி திட்டங்கள், இதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், இதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வரதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா. மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்கள், அரசு வேலை இல்லங்கள், பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள், குடும்ப ஆலோசனை மையம், குடும்ப வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ஓகேங்களா. வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்ப வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் எப்போ? 2005. எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி கூட வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வருடம்? 2005. இல்லை அடுத்ததாக வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ? 1961. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் எப்போனா 2013. இதுவும் ரொம்ப 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 முக்கியம். இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் பாலிசி நோட்ஸில் கொடுத்துருக்கிற சட்டங்கள்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 ஓகேங்களா. இப்போ மொத்தமாக 5 சட்டங்கள் பார்த்துருக்கோமா. குடும்ப வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ஓகேங்களா 2005. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் ஓகேங்களா, இந்த சட்டம் 2013. தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2014. அடுத்ததாக தமிழ்நாடு மகளிர் நல வாரியம் ஓகேங்களா. தமிழ்நாடு மகளிர் நல ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1993 ஓகேங்களா. மொத்தமாக 1+9 ஓகேங்களா, ஒரு தலைவர் 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்போ தலைவராக குமாரி அப்படின்றவங்க இருக்காங்க ஓகேங்களா. குமாரி அப்படின்ற மேம் தான் இப்போ மகளிர் ஆணையத்தோட தலைவராக இருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் ஓகேங்களா. நம்ம இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக இப்போ நம்ம இந்த திட்டங்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாமில் அடிக்கடி கூற்று காரணத்தில் 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டுலாம் கேள்விகள் வருது. இப்போ இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகேங்களா. மகளிர் நல திட்டங்களில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் ஓகேங்களா. இப்போது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம் தான் இது. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 5/9/2022. டேட் ரொம்ப 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 முக்கியம். அப்படியே டேட்டை கேட்டுருவாங்க எக்ஸாமில், டேட்டை அப்படியே கேட்டுருவாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 5/9/2022 ஓகேங்களா. 9ஆம் மாதம் 5வது நாள் ஓகேங்களா 2022 தொடங்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகேங்களா. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் ஓகேங்களா, தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு ஓகேங்களா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் பெண்களின் கணக்கில் நேரடியாக 1000 வீதம் செலுத்தப்படுகிறது ஓகேங்களா. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற பெண்களுக்கு ஓகேங்களா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக 1000 ரூபீஸ் மாதத்துக்கு கொடுத்துட்டு வராங்க ஓகேங்களா. இதுதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 5/9/2022. இப்போ இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஓகேங்களா. அதுக்கு இன்னொரு பாலிசி நோட்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதுவே கவர்மெண்ட்டோட இன்னொரு பாலிசி நோட்ஸ் ஓகேங்களா. அதுக்கு கீழே நீங்கள் அந்த மகளிர் நலத்துறை போனாலே கீழே இன்னொரு டேட்டா இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஓகேங்களா இது கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, இந்த பிடிஎஃப் அப்படி தான் இருக்குது. இந்த ஒரு பிடிஎஃப் வரும் ஓகேங்களா. இதில் இருக்கிற டேட்டாவையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துலாம் ஓகேங்களா. இதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் இதோட பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் ஓகேங்களா. நீங்கள் டீட்டெயில்டாக இன்னும் கூட வேணும்னா படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்கள், பெண்களின் திருமணம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து கல்வி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற இலக்கை நோக்கி
தமிழக அரசு பயணம் செய்கின்றது. ஓகேங்களா, இதில் நோக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 2024-25 கல்வியாண்டுகளில் 6ஆம் வகுப்பு பாருங்கள், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில், அரசு பள்ளி மட்டும் இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற உயர்கல்வி பயிலும், அதாவது வந்து 6th to 12th வரலாம். ஓகேங்களா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்போம், ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோன்னா 6th-லேருந்து 12th வரலாம். ஓகேங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற ஓகேங்களா எல்லா மாணவிகளுக்கும் உயர்கல்வி பயில 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதத்திற்கு. ஓகேங்களா, மாணவிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, 2024-25 கல்வியாண்டில் முதல். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வெறும் அரசு பள்ளியில் இருந்துச்சு. ஓகேங்களா, வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 2024-25 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இப்படின்னு கேட்பாங்க. எந்த கல்வியாண்டிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? எந்த கல்வியாண்டுன்னு பார்த்தோன்னா 2024-25. ஓகேங்களா, கேள்விகளை இப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துக்கோங்க. 1ஆம் வகுப்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தமிழ் மீடியம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிச்சிருந்தால் போதும். ஓகேங்களா, பயின்று இதுவரையிலும் படிச்சுட்டு அடுத்ததாக உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எந்த கல்வியாண்டில்? 2024-25. ஓகேங்களா, திட்டத்தோட நோக்கங்கள் இதுவும் அப்படியே எடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருவாங்க. பாருங்கள், பெண்கள் உயர்கல்வி பெறுவதை ஊக்குவித்தல் மற்றும் இந்த திட்டத்தோட நோக்கங்கள். ஓகேங்களா, உயர்கல்வியை தொடர உந்துதலை அளிப்பதன் மூலம் சமூக பொருளாதார ரீதியாக நல்ல அடித்தளம் அமைத்தல் மற்றும் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தல் ஃபஸ்ட்டு நோக்கம். 2வது, புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து அதில் பங்கேற்க செய்தல். அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக, பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை தடுத்து உயர்கல்வினை தொடர ஊக்குவித்தல். நம்ம இந்த பாயிண்ட் கன்ஃபார்மாக நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தா இந்த பாயிண்ட் கரெக்டுன்னு நினைப்போம். பட் இந்த பாயிண்ட் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வருமா வராதுன்னு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து அதில் பங்கேற்க செய்கிறதுக்கான நோக்கமும் இருக்குது. ஓகேங்களா, இதுவும் ஒன் ஆஃப் த நோக்கம் தான். ஓகேங்களா, அடுத்ததாக, பெண் குழந்தைகள் பொது நிகழ்வுகளில் பங்கு பெறவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் உதவுதல். ஓகேங்களா, இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தலை உறுதி செய்தல். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதிலிருந்து கேள்விகளை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு சில எக்ஸாம்ஸில் அப்படியே இதில் இருந்த டேட்டாஸ் கூட வச்சு கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஸோ இது அப்படியே படிச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் டெலகிராமில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அடுத்ததான் இந்த திட்டத்தோட பலன் என்ன? மாணவிகளின் உயர்கல்வியினை தொடர ஒரு பயனாளிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 1000 ரூபாய் வீதம் அவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவிகளின் கல்வி பிரிவு. ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நமக்கு தெரிய வேண்டியது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ விரிவுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2024-25 தான் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில். ஓகேங்களா, முன்னாடி அரசு பள்ளியில் மட்டும் இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் எப்போத்துலேருந்து விரிவுபடுத்துகிறாங்கன்னா 2024-25 கல்வியாண்டில். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5/9/2022 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, வருஷத்துக்கு மாதத்துக்கு ஓகேங்களா மாதத்துக்கு 1000 ரூபாய் வீதம் டைரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே வர வச்சுறாங்க. ஓகேங்களா, இது எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டா. பட் இது நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இதை சார்ந்த கேள்விகள் பெரும்பாலும் வராது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக, திருமண உதவி திட்டங்கள். திருமண உதவி திட்டங்கள்னு எடுத்தோம்னா மொத்தமாக 4 திட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 4 திட்டங்கள் இருக்குது. இப்போ இந்த 4 திட்டத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். ஃபஸ்ட்டு இந்த திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம்னு இருந்திருக்கும். எந்த வருஷம்னா 1968ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வெறும் கலப்பு திருமண உதவி திட்டம்னா 1968ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. 2011 8/7/2011 இந்த டேட்டில் இந்த வருடத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா, கேள்விகள் இப்படியும் வரலாம். எந்த ஆண்டு ஓகேங்களா அல்லது டேட்டு, மாதம், வருடம் இந்த 3த்தையும் கொடுத்துட்டு கூட எந்த ஆண்டு முதல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேள்விகள் வரலாம். முதல்ல கலப்பு திருமண உதவி திட்டம் 1968ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, இதோட முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தோன்னா, பிறப்பு அடிப்படையிலான சாதிய வேறுபாட்டை அகற்றி கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. 1968 தொடங்கியிருக்காங்க. 2011 ஜூலை 8ஆம் தேதி ஓகேங்களா, ஜூலை 8ஆம் தேதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதை பார்த்துட்டு நம்ம எங்கே போனோம்னா
திரும்ப இன்னொரு பாலிசி நோட்ஸுக்கு போகணும். ஓகேங்களா, இன்னொரு பாலிசி நோட். அடுத்த ஒரு திருமண உதவி திட்டங்கள். இதில் நம்ம பார்க்குறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், நிதி உதவி திட்டம். பாருங்கள், சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை ஒழிக்கவும் சமூகங்களுக்கு இடையே சமத்துவத்தை மேம்படுத்தவும் தமிழ்நாடு அரசு 1968ஆம் ஆண்டு, வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க, 1968ஆம் ஆண்டு கலப்பு திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அந்த 1968 ஓகேங்களா, 1968 தொடங்கப்பட்டு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. எப்போ பெயர் மாற்றிருக்காங்க? 2011 ஜூலை 8 ஓகேங்களா, ஜூலை 8/7/2011 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 8/7/11 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8/7/11 இத்திட்டத்தில் பயனடைவதற்கான தகுதிகள் என்னென்ன? ஓகேங்களா, தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. இதை சார்ந்த கேள்விகளும் வரும். ஆண்டு வருமானத்திற்கு உச்சவரம்பு இல்லை. ஓகேங்களா, இப்போலாம் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி தான் கேள்விகள் வருது. ஓகேங்களா, 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, 1 2 சரி, கூற்று 2 3 சரி, இந்த மாதிரி கேள்விகள் வருது. அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஆண்டு வருமானம் உச்சவரம்பு இல்லை. திருமணத்தின் போது மணமகள் வயது 18 இருக்கணும். ஓகேங்களா, உச்ச வயது வரம்பு இல்லை. ஓகேங்களா, கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியரின் ஓகேங்களா ஆதி திராவிடர் பழங்குடியினராகவும் ஒருவர் மற்றொருவர் வேறு சாதியினராக இருக்க வேண்டும். ஓகேங்களா, கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியரில் ஒருவர் முற்பட்ட வகுப்பினராகவும் மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா, ஸ்லாஷ் இருக்குது. ஓகேங்களா, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஓகேங்களா, விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு திருமணமாகி 2 ஆண்டுகளுக்குள். ஓகேங்களா, நம்ம மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா, இதுதான் இந்த திட்டத்தோட தகுதிகள். இந்த திட்டத்தை பயனடையணும்னா இந்த திட்டத்துக்கு நம்ம எலிஜிபிள்னா என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தோன்னா இதுதான். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா, அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா தர்மாம்பாள். இப்போ பார்த்தது இந்த PDF. ஓகேங்களா, இப்போ பார்த்தது முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். ஓகேங்களா, இப்போ பார்க்க போகிறது தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் கைம்பெண்கள் மறுமணம் செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு 1975ஆம் ஆண்டு. எந்த வருஷம் பாருங்கள், தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் எப்போ? 1965. ஓகேங்களா, கலப்பு திருமண உதவி திட்டம் 1968 தொடங்கியிருக்கிறாங்க. பெயர் மாற்றம் செஞ்சது 2011. ஓகேங்களா, தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் 1975 தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா, இதோட டேட்டாவை பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா, அதில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இந்த ஒரு பாலிசி நோட்டுக்கு வரணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. விதவை மறுமணத்தின் மூலம் சமூகத்தில் அவர்களுக்கு கண்ணியம், மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை உறுதி செய்கிறது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இத்திட்டத்தை பயனடைவதற்கான தகுதிகள் என்னென்னா, திருமணத்தின் போது மணமகளின் குறைந்தபட்ச வயது 20ஆக இருக்கணும். ஓகேங்களா, மணமகனின் வயது 40க்கு மிகாமல் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்ததாக உச்சவரம்புலாம் இல்லை. ஓகேங்களா, வருமானத்தோட உச்சவரம்புலாம் இல்லை. விதவை சான்று, மறுமணம் செய்வதற்கான திருமண அழைப்பிதழ் மற்றும் வயது சான்று ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு 6 மாதத்திற்குள், மறுமண நாளிலிருந்து 6 மாதத்திற்குள். கலப்பு திருமண திட்டத்துக்கு 2 வருஷம். ஓகேங்களா, இந்த மறுமணத்துக்கு 6 மாதத்திற்குள். ஓகேங்களா, அடுத்ததாக 3வது திட்டம். அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தோன்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள். ஓகேங்களா, ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். ஓகேங்களா, ஏழை கைம்பெண்கள் தனது மகளிரின் திருமணத்தை, ஓகேங்களா, அவங்களோட மகள், ஓகேங்களா, ஏழை கைம்பெண்கள் அவங்களோட மகளின் திருமணத்திற்கு நடத்த உதவுறதுக்காக இத்திட்டம் 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, ஞாபகம் இருக்குங்களா? போன திட்டம் 1975. ஓகேங்களா, தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமண உதவி திட்டம். இது பார்த்தோன்னா ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். கொஸ்டின் இப்படியும் வரலாம். ஓகேங்களா, மேட்ச் த ஃபாலோயிங்கில் வச்சுட்டு ஈவேரா மணியம்மை, இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கொடுக்கலாம்னா விதவை மறுமண சட்டம். ஓகேங்களா, விதவை மறுமண சட்டம். இதுக்கு கீழே இதுக்கு முன்னாடி தர்மாம்பாள் பார்த்தோமா, தர்மாம்பாள் அம்மையார் திட்டம் போட்டுட்டு இங்கே ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். இந்த மாதிரியும் ஓகேங்களா, சரியான வினை எது, சரியான இணை எது இப்படின்னும் கேள்வி கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவேரா மணியம்மைனா விதவை மகள். ஓகேங்களா, ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். அதுவே தர்மாம்பாள் வந்தால் ஏழை விதவை மறுமண திட்டம். ஓகேங்களா, வெறும் விதவை மறுமண உதவி திட்டம்னு வந்தால் தர்மாம்பாள் அம்மையார். ஓகேங்களா,
அதுவே விதவை மகள் ஓகேங்களா, ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம்னு வந்தால் ஈவேரா மணியம்மை. இந்த மாதிரி பெயர்கள்லையும் கன்ஃபியூஷன் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு? 1982. இப்போ இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகேங்களா. ஏழை விதவை தாய்மார்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் திருமணத்தை நடத்திட நிதியுதவி வழங்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகேங்களா. இத்திட்டத்தில் பயனடைவதற்கான தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருக்கணும். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுபவர்களுக்கு விதவை சான்று, வருமான சான்று தேவையில்லை. மணப்பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பயன்பெறுவதற்கு உச்ச வயது வரம்பு இல்லை ஓகேங்களா. விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு: விண்ணப்பங்களை திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பாக அளிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் திருமணம் நடந்து 2 வருஷம் 6 மாதம் இந்த மாதிரி டைம் இருந்துச்சு ஓகேங்களா. இதில் பார்த்தோன்னா திருமணத்துக்கு முன்னாடியே 40 நாட்களுக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணோம்னா விண்ணப்பங்களை அவங்கக்கிட்ட சமர்ப்பிக்கணும். சிறப்பு நேர்வுகளில் தக்க காரணங்கள் இருந்தால் திருமணத்திற்கு முதல் நாள் வரை ஓகேங்களா, ஏதாச்சும் தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த 40 நாளில் கொடுக்க முடியலன்னா அந்த மாதிரி ரீசன்ஸ்னால முன்னாள் நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நாள் கூட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வாங்களாம் ஓகேங்களா. இந்த டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன திட்டம் பார்க்க போகிறோன்னா, அடுத்த திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் உதவி திட்டம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அன்னை தெரசா ஆதரவற்ற ஓகேங்களா. அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். இந்த திட்டம் 1985ஆம் ஆண்டு ஓகேங்களா. ஆதரவற்ற பெண்களின் திருமணத்திற்கு நிதியுதவி அளிக்கும் பொருட்டு இத்திட்டம் 1985ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது 82 ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தது 75. அப்படியே பாருங்கள், இது 68 ஓகேங்களா. அப்படியே பாருங்கள், கம்மியாக இருந்தால் அதிகமாகிட்டே வருது. ஃபஸ்ட்டு பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் 1968 ஓகேங்களா. பெயர் மாற்றம் செஞ்சது தான் 2011. அதுக்கு அடுத்து தான் வந்தோன்னா ஈவேரா மணியம்மை ஓகேங்களா. ஈவேரா தர்மாம்பாள். அதுக்கு அடுத்து தான் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். இது 75 ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை மகள் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மணியம்மை ஈவேரா மணியம்மைனா ஏழை விதவைகள் ஓகேங்களா. விதவை மகள் திருமண உதவி திட்டம் 82 ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற திருமண உதவி திட்டம் 85 ஓகேங்களா. இந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட பெயரில் எந்த திட்டம் செயல்பட்டு வருது அப்படின்றதையும் தேர்வு நோக்கில் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். ஆதரவற்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்ள உதவும் வகையில் 1985ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் பயனடைவதற்கான தகுதிகள் என்னென்னா, ஆதரவற்ற பெண்ணாக இருத்தல் வேண்டும், ஆண்டு வருமானம் உச்சவரம்பு இல்லை, திருமணத்தின் போது மணப்பெண்ணின் வயது 18 வயது நிறைந்திருக்க வேண்டும் ஓகேங்களா. சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஆதரவற்றோர் சான்று பெற்று வழங்கலாம் அல்லது தாய் தந்தை இறப்பு சான்று வழங்கலாம். இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும். இதுவும் 40 நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும். அதே கண்டிஷன். சிறப்பு ஏதாச்சும் காரணம் இருந்தால் முதல் நாள் வரைக்கும் மனுக்களை கொடுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண உதவி திட்டம். 4 உதவி திட்டத்தை பார்த்துட்டோம் ஓகேங்களா. திருமண உதவி திட்டம் 4 உதவி திட்டத்தை பார்த்துட்டோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1968 ஓகேங்களா. 2011 ஜூலை 8ஆம் தேதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதுக்கு அடுத்ததாக தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் 1975. அடுத்ததாக ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். இது 82 1982. அப்படியே கீழே வந்தோன்னா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் 1985 இல்லைங்களா. அதுக்கு அடுத்ததா முக்கியமான இன்னொரு திட்டத்தை பார்க்க போகிறோம். அது என்ன திட்டம்னா, சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர், கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகள் ஓகேங்களா ஆகியோரின் சுய தொழிலுக்காக விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் 1979 80ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வருஷம் எப்போ? 1979 to 80 ஓகேங்களா. 1979 80. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஆண் மற்றும் பெண் மாற்றுத்திறனாளிகள். இதோட பயனாளிகள் யாருன்னு பார்த்தோன்னா ஆதரவற்ற பெண்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் ஓகேங்களா, அதில் கைம்பெண்கள் இருக்கலாம், ஆதரவற்ற பெண்களாகவும் இருக்கலாம், ஆண் மற்றும் பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்குறாங்க. வெறும் பெண்களுக்கான திட்டம் மட்டுமல்ல, ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்குகிற திட்டம் தான் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு திட்டம் ஓகேங்களா. சுயதொழிலுக்காக 1979 1979 80ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்போவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓகேங்களா. இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். சத்தியவாணி முத்து அம்மையார் தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சமூக நலத்துறையில் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ளது. இது விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், உடல் ஊனமுற்ற இதுதான் ரொம்ப மெயின், ஆண் மற்றும் பெண். நம்ம என்ன பண்ணுவோம்னா கூற்று காரணத்தில் வந்தால் பெண்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா, பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் இல்லை ஓகேங்களா. உடல் ஊனமுற்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும், சமுதாயத்தில் நலிவுற்ற பெண்களுக்கும் உதவிகரமாக உள்ளது இந்த திட்டம் ஓகேங்களா. சுயதொழில் செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக வருமானம் ஈட்டும் நிலையை மேம்படுத்த வழிவகை செய்கிறது ஓகேங்களா. இத்திட்டம் ஓகேங்களா 2023-24 ஆண்டில் எவ்வளோ பேர்னா 2412 பயனாளிகளுக்கு வழங்கியிருக்காங்க ஓகேங்களா. மொத்தமாக 2.8 கோடி மேக்ஸிமம். இதெல்லாம் டேட்டாஸ் இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். பட் இதோட கூற்று காரணத்தில் இதோட பயனாளிகள் யார், இதோட நோக்கங்கள் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் வரலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக இது பாருங்கள், இது வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்காணும் 4 திருமண உதவி திட்டம் பார்த்தோம்ல, முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம், தர்மாம்பாள் திட்டம், இதெல்லாம் பார்த்தோம்ல, தர்மாம்பாள் அம்மையார் திட்டம். இந்த 4 திட்டத்தோட நிதி உதவியாக எவ்வளோனா 2024-25ஆம் ஆண்டு காலத்தில் 98.16 கோடி ஓகேங்களா. 98.16 crore நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை, கவர்மெண்ட் சைட்லேருந்து இவ்வளோ ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான திட்டங்களை ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை பார்த்துருக்கோம். இது எல்லாம் சமூக நலத்துறை கீழே வரும் ஓகேங்களா. அடுத்ததாக குழந்தைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்குது, மூத்த குடிமக்கள் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்லாம் இருக்குது ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வெப்சைட்டில் வேணால் போய் செக் பண்ணுங்கள், tngov.in ஓகேங்களா. அல்லது கூகுளில் ஜஸ்ட் டிஎன்னு போடுங்க, வெறும் டிஎன்னு போட்டாலே ஃபஸ்ட்டு வெப்சைட்டே இதுதான் வரும் ஓகேங்களா. இதுக்குள்ளே போனீங்கன்னா பாலிசி நோட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி நோட்ஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நம்ம இப்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையை சார்ந்த டேட்டாஸை தான் பார்க்குறோம் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.